சரி 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 சண்டை போடாதீங்க. ஐயோ புடுங்குறா புடுங்குறா புடுங்குறா. ரிமோட்டுக்கு எங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டை வந்துனே இருக்குதுங்க. 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு ரிமோட் வாங்கி தர முடியாது, டிவியும் வாங்கி தர முடியாது. 2ம் ஆள் பசங்க. பிளாக்ல பார்க்கும்போது மட்டும் அமைதியாக இருக்கிறாங்கன்னு நினைப்பீங்க. இவங்க பண்ணுற சேட்டையை என்னால் அடக்கவே முடியல. பாரு, இவன் கை தம்ம துண்டு வச்சுன்னு எவ்வளோ நீட்டத்துக்கு ரிமோட்டை பிடுங்கி வச்சுன்னு இருக்கிறான். இந்த மாதிரி செட்டப் பண்ணுற பையனை என்ன பண்ணுறது சொல்லுங்க. இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி செம்ம ஜாலியாக இருக்குது. நாங்கள் வந்து படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்ருக்கோம். டிவி இப்போ ஆஃபில் இருக்குது. அதனால தான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க. கார்த்திகேயன் அதுக்குள்ளே அழுகுறானா? இல்லை இல்லை, குட் பாய். விநாயகர் வந்து கார்த்தி செஞ்சது செம்மையாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ப்ளூ கலர் கிளேயில் வந்து விநாயகரை வரைஞ்சிருக்கோம். இங்கே வாடா. வெல்கம் டு அனிதா லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அனிதா லைஃப்பில் விலாகு போடணுன்னு தான் நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. சதீஷ் அனிதா சேனல் இருக்குது, எக்ஸ்பிரஸும் இருக்குது. என்னடா இது 3 சேனல் வச்சு நான் ரன் பண்ணுறீங்களா அப்படின்னு நினைக்கலாம். நமக்கு வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்லேயே நான் என்ன ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அது நல்லபடியாக நீங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் இன்கம் வருதோ வரலையோ அது 2வது பட்சம். என்னோடய மன திருப்திக்காக நான் வந்து அதை போட்டுட்ருக்கேன். இன்னும் கேட்டால் அதில் வந்து இன்னும் இன்கம் ஏர்ன் பண்ணல. நம்ம வந்து அதில் இன்னும் எஃபர்ட் போடவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ரெகுலராக வீடியோ போட்டால் தானே அதில் பண்ண முடியும். பார்க்கலாம், இதுக்கு மேலே நான் வந்து வீடியோ போடுறேன். நம்ம அனிதா லைஃப் வந்து 100K ரீச் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு தெரில. நானும் வந்து அதை ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். வீட்டு சுச்சுவேஷன் கொஞ்சம் டைமும் கரெக்டாகவே இருக்குது. பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வர்றது, லஞ்ச் ரெடி பண்ணுறது, அப்புறம் இவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது, அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னால் முடியலைங்க. ஒரு பொம்பளையாக இருந்துக்கின்னு நம்ம எவ்வளோ தான் சமாளிக்க முடியும். இப்போது விநாயகர் சதுர்த்தி விலாக் எடுத்துகிட்டு இருந்தோம் மெயின் சேனலுக்கு. சதீஷ் அனிதால போடலாம் அப்படின்னு பார்த்துனே இருந்தேன். அதுக்குள்ளே வேலை வந்துச்சு, நான் அவர் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். இன்றைக்கி சமையல்லாம் எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன் 2 பேரும். கை வச்சு மறைச்சிட்டாமா, சொல்லுங்கள். நல்லா இருந்தது. அப்புறம் கொழுக்கட்டை எப்படி இருந்தது? செம்மையாக இருக்குங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். பிள்ளையார்பட்டி என்னது கொழுக்கட்டை, பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நானும் யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கினேன். எனக்கு வந்து அவ்வளோவா அதெல்லாம் தெரியாது. நம்ம வந்து எப்பயுமே நார்மல் கொழுக்கட்டை பண்ணி தான் பழக்கம். அதெல்லாம் நம்ம வெறும் அரிசி மாவில் வெல்லம், தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தானே செய்வோம். ஆனால் பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டையில் வந்து பருப்பு சிறுபருப்பு சேர்த்து அதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி அதை வேக வச்சு திருப்பம் அதில் பண்ணுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. திருப்பதி லட்டு மாதிரி இருந்தது. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து நான் சதீஷ் அனிதா சேனலில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். எப்பயுமே வந்து வெறும் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப பெஸ்ட்டு, ஒர்த்துன்னு சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் பசங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்றைக்கி நாங்கள் செஞ்சது வந்து 2 வடை. உளுந்த வடை, மசால் வடை, சுண்டலும் அதே மாதிரி வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலை சுண்டல், அப்புறம் பால் பாயாசம், சாம்பார், உருளைக்கிழங்கு, இதுதான் பண்ணது. கொழுக்கட்டை அதெல்லாம் பண்ணோம். அப்புறம் அவல் பொரி வச்சு விநாயகருக்கு பழம்லாம் வைப்போம் இல்லையா, அது எல்லாமே வச்சு நாங்கள் வந்து படைச்சிட்டோம். இதுதான் வந்து இது கிராமத்தில் நாங்கள் இதெல்லாம் வந்து பண்ணுறது. சிட்டியில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கும்பிடுவீங்கன்னு எனக்கு தெரில. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் படைப்பீங்களா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு மட்டும் போய்ட்டு வரீங்களா சொல்லுங்கள். நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் எங்களுக்கு கோயில் இல்லை. ஈவினிங் தான் வந்து போகலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கோம். எங்கள் சரௌண்டிங்கில் வந்து நிறைய விநாயகர் வச்சுருப்பாங்க. சிலைலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை போய் பார்க்குறதுக்காகவே நாங்கள் வந்து சாயந்தரம் போவோம். கணக்கு வச்சுப்பேன், 5 பிள்ளையார் இல்லை 9 பிள்ளையார் 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தப்படையில் வர மாதிரி கணக்கு வச்சுட்டு இன்றைக்கி வந்து விநாயகர் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அப்புறம் 7 மணிக்கு இல்லை 6 மணிலேருந்து 7, 8, 9 மணிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பிரசாதம் கொடுப்பாங்க, அன்னதானம் போடுவாங்க. அதை போய் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து வீட்டில் பத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து சமைக்க வேண்டிய வேலை கிடையாது. இன்றைக்கி அதான் பிளான் வச்சுருக்கேன். அப்புறம் நீங்கள் என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சதீஷ் அனிதா சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே அனிதா லைஃப்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அனிதா லைஃப்பில் நான் என்னென்ன விளாக் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ நான் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அப்பா, ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மூச்சிடாமல் பேசுகிறேன், இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கிறேன். இதெல்லாம் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை.
எங்களோட விநாயகர் வந்து குட்டியாக சின்னதாக ஒரு 100 ருபீஸில் வாங்கின்னு வந்தார். அப்புறம் அது வந்து நாங்கள் மாலைலாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களும் வந்து அவங்களே தான் விநாயகர் செஞ்சுக்கினாங்களாம். நாங்கள் அதெல்லாம் செய்யலை. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் அவருக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கின்னு வந்துட்டாங்க. யார் யாரெல்லாம் அவங்க கையால் விநாயகர் செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எடுக்கக்கூடாது. நம்ம மனையில் வச்சு படைச்சிருக்கோம்ல, ஈவினிங்கு அப்புறம் கற்பூரம் காட்டிட்டு அப்புறம் எடுக்கும்போது எடுத்துக்கலாம். சரியா? ஆமாம், அப்போ வந்து எடுத்துக்கலாம். சரியா? அது கூட இல்ல, எடுத்துட்டு அதுல இருக்குல கண்ணு அத மட்டும் எடுத்துல ஏன் காதுல போட்டுக்கிறதுக்கு. இவன் என்ன பண்ணா தெரியுங்களா? போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான், இந்த பிள்ளையார் கண்ணு வந்து எங்கேருந்து எடுத்துன்னு வந்தானே தெரில, அந்த விநாயகர் கண்ணு வந்து எடுத்துன்னு வந்துட்டான். விளையாடின்னு இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு போகிறேன், டே அதெல்லாம் வச்சு விளையாடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி. நம்ம சொல்கிறத எங்கே இவெல்லாம் கேட்பாங்க? யாருமே கேட்க மாட்டாங்க. அப்படியே விளையாடின்னு தான் இருந்தான். ஈவினிங்கு காதில் ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னு பாருமா அப்படின்னு சொன்னான். என்னடான்னு பார்க்குறேன், விநாயகர் கண்ணை வந்து காதுக்குள்ளே போட்டுனுங்கிறான். சரின்னு உடனே இங்கே இருக்கிற 24 hours போட்டால் இல்லை, ஆளே இல்லை. சரி போங்க இஎன்டிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இஎன்டினா நாங்கள் வந்து செங்கல்பட்டு இல்லை காஞ்சிபுரம் போனோம். இங்கேருந்து செங்கல்பட்டு எங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் ஆகும். உடனே செங்கல்பட்டுக்கு போயிட்டு அங்கே இஎன்டியில் ஒரு டாக்டர் இருந்தார், நல்ல வேலை. அப்புறம் அவங்க வந்து காதில் இருந்து எடுத்து விட்டாங்க. இந்த இவ்வளோ பெருசாக பிள்ளையார் மணி காதில் இருந்தது. சிரிக்காதடா. அன்னைக்கு வந்து பிரியா ரொம்ப அழுதுருச்சு. பாவமா அம்மா தம்பி பாவம் அப்படின்னு சொல்லி அழுதுன்னு இருந்தா. ஒன்றும் ஆகாதுமா, இந்த மணி தானே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்பா அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. அமைதியாக இருங்கன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. குட்டி பசங்க யாருன்னா பிள்ளையார் கண்ணை வச்சு விளையாடிருந்தாங்கன்னா நம்பாதீங்க, வாங்கி தூக்கி போட்டுருங்க. ஓகே, இந்த விளாக் வந்து அனிதா லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா அனிதா லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விளாக் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அது அந்த விளாகாக போடுறேன். பாய்.